ஜெர்மன் தேசத்தில் சர்வாதிகாரியான அடால்ப் ஹிட்லர் தன்னுடைய நாசி அரசு ரோம பேரரசைப் போல மாபெரும் வல்லரசாக பல ஆண்டுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று கனவு கண்டான். தன்னுடைய கனவை தரிசனமாக்க 1000 ஆண்டுகள் அரசாட்சி என்று பிரகடனம் செய்தான். தன்னுடைய கனவை நடைமுறையில் காணும்படி பல விதங்களில் பிரயாசப்பட்டான். ஐரோப்பாவின் பல பகுதிகளை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். சுமார் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். ஆனால் அவன் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக ரஷ்யர்களின் வெற்றியாலும் மற்றொரு பக்கம் நேச நாடுகளின் படையின் முன்னேற்றத்தாலும் பயந்து போய் நம்பிக்கையற்று போகும் ஒரு நிலையை அடைந்தான். 1945 ஆண்டு ஏப்ரல் 30 நாளன்று தனக்கு பிரியமான நாயையும் தான் நேசித்த ஈவா பிரவுன் என்ற பெண்ணையும் தன் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு உடனடியாக தன்னையும் சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்றுதான் பரிசுத்த வேதமும் கூறுகிறது. மனிதன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெற்றி என்பது கடவுளின் கரத்திலேயே இருக்கிறது. இன்று நம்முடைய முக்கியமான ஆசை எதுவாக இருக்கிறது? கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த ஆசைகள் இருக்குமென்றால் இறுதி வரை உங்கள் ஆசை நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லது சுயநலமான ஆசையோ, உங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்காக நீங்கள் செய்யும் முயற்சிகளோ ஒருபொழுதும் வெற்றி பெறாது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்று நம்முடைய முக்கியமான ஆசை என்ன? எதற்காக உயிர் வாழ்கிறோம்? சிந்தித்து பார்ப்போமா?